வீட்டில் இருந்தபடியே பட்லப்பம் பிஸ்னஸ் எப்படி செய்யலாம்? அதுக்கு தேவையான பொருட்கள் 12 முட்டை, பாதி தேங்காய் துருவி வச்சிருக்கிறேன், 700 கிராம் சீனி, 10 ஏலக்காய், பட்டை, வெனிலா எசன்ஸ் மிக முக்கியம். கஜு சேர்த்துக்கலாம். கஜு சேர்ப்பதால இன்னும் பட்லப்பம் கொஞ்சம் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ முட்டைகளை அடிச்சு ஊற்றிக்கலாம். முட்டைகளை அடிச்சு ஊற்றும் பொழுது அதில் வெள்ளை நிறமாக இருப்பது நமக்கு தேவைப்படாது, அதை ரிமூவ் பண்ணணும். அடுத்ததாக நம்ம கரமல் எடுத்து வச்சிருக்கிற 700 கிராம் சீனியில் ஒரு 400 கிராம் சீனி எடுத்து அதுக்கு தேவையான கரமல் தயாரிக்கலாம். கரமல் தயாரிக்கும் போது பெரிய கரண்டி இல்லாமல் சின்ன கரண்டியை யூஸ் பண்ணுறது நல்லது. பிகாஸ் சீனி கரண்டி ரொட்டி பிடிக்க பார்க்கணும், நல்ல சின்ன கரண்டி யூஸ் பண்ணுறது நல்லது. அடுத்ததாக நம்ம அடித்து வச்சிருந்த முட்டையில் மீதமுள்ள 300 கிராமையும் சீனியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்தால் சுவை கூடுதலாக இருக்கும். ஏலக்காயை தட்டி முட்டையோடு சேர்த்து சீனி கரையும் வரைக்கும் பீட் பண்ணணும். கரமல் எந்த பதத்தில் இருக்குன்றதை பார்க்கணும். நல்லா கொஞ்சம் திக்கானதுக்கு பிறகு கரமல் நல்லா ஸ்டவ்வை குறைச்சி வச்சு தண்ணி சேர்த்தோம்னு சொன்னால் அது கட்டியாக பார்க்கும். அதனால் ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டு தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. நம்ம பால் எந்த கிளாஸில் எடுத்துருக்கிறோமோ அதே கிளாஸ் அளவுக்கு கரமல் நமக்கு தேவைப்படும். 400 கிராம் சீனியில் நம்ம கரமல் செய்யக்கூடாது. அதுக்கு ஒரு 50 ml தண்ணி சரியாக வரும். அடித்து வச்சிருந்த முட்டையில் சீனி இருக்கான்னு நம்ம பார்க்குறோம். சீனி இல்லாத அப்புறம் தேங்காய் பாலை சேர்த்துக்கிறோம். தேங்காய் பாலை சேர்த்து நல்லா பீட் பண்ணிடணும். வெனிலா எசன்ஸை நம்ம சேர்த்துக்கணும். அதே டைம் கரமல் சுட சுட நம்ம சேர்த்துக்கக்கூடாது. நல்லா ஆற வச்ச அப்புறம் நம்ம கரமலை சேர்த்துக்கலாம். பால் எடுத்த கிளாஸில் கரமலை அளந்து நம்ம ஊற்றிக்கலாம். முட்டையோட கரமலை சேர்த்துக்கலாம். கரமல் செய்யும் போது மிக கவனமாக இருக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அதே நேரம் நிறைய கலர் சேர்ந்துச்சுன்னு சொன்னால் அது கசக்க தொடங்கிடும். டைமிங் முக்கியம். வேறு ஃபுட் கலர் நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. பிகாஸ் இந்த கரமலே நமக்கு நல்ல கலர் கொடுக்கும். இப்போ ஊற்றக்கூடிய வசதி உள்ள ஒரு பாத்திரத்தில் நம்ம இவ்வளோத்தையும் மாற்றி எடுத்துக்கலாம். இந்த கலவையை மாற்றி எடுத்துனது பிறகு மேலே பபிள்ஸ் இருக்கும், அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணது பிறகு ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்த அப்புறம் பிஸ்னஸ்க்குன்னு ஒரு கப் இருக்குது. அந்த கப்லேயே அளவு கோடு போட்டிருப்பாங்க. அந்த கோட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கலவையை ஊற்றிக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்துலையோ இல்லை உங்களுக்கு ஏற்ற வசதியான பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு மூடியோரு காட்டன் துணியால், பிகாஸ் நீராவியானது உள்ள இறங்க பட்லப்பம் பொங்கி வந்ததுக்கு பிறகு முந்திரியோ ப்ளம்ஸோ வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கலாம். கைகள் படாமல் பார்த்துக்கிட்டா 10 to 15 நாள் வரைக்கும் இதை வெளியில் வச்சு நம்ம சேல் பண்ணலாம்.